நான் போய் டிவி கேட்குறேன். ரூமில் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. 2000 ரூம் இருக்குவா, அதனால இங்கே எடுங்க. நான் ரிமோட் கேட்கலான்னு பார்க்குறேன், செல் எடுக்கலான்னு. சபை வந்து ரிமோட்டில் இருக்கிற செல்லு கேட்குறேன். ரிமோட் எடுத்து போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், பேக் இந்த டிவி கேட்குறேன். நான் கேட்டு பேக் வச்சு ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. ரூம் மொத்தம் ஒரே ரூம் செக் அவுட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. 2000 ரூமுக்கு. அந்த பவர் பேங்க் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாமா இல்லை கொடுத்துட்டு போகலாமாடா? எடுத்து பேக்கில் போட்டு பாக்கெட்டில் போட்டுக்கோ. ஒரு வகை இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே தான் லாட்ஜில் தங்கியிருந்தோம். சத்யா லாட்ஜின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் தான். அதுதான் 3 வண்டி 5 பேர் கிளம்பிட்டோம் ஒரையா. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ரோஸ் கார்டன் இருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். இப்போது அதை போய் பார்த்துட்டு வேறு எங்கே சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. பலப்பலன்னு படிச்சிருக்குதே. எப்படா போனா படகு இல்லாம் அவளாஞ்சி ரோஸ் கார்டன் சொல்லிட்டு இப்படி போனோன்றானுங்க. அதனால் நானும் போகிறேன். இப்படி எனக்கு தெரியல சுத்தமாக. நைட் இங்கே தான் காய்ச்சி வந்து டீ குடித்தோம். நைட் இங்கே தான் வந்து டீ குடித்தோம். டீ நல்லா தான் இருந்து. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போனோம். அங்கேனா போட்டுக்குதே, அது பாரு போட்டில். எப்பவுமே ஊட்டி வந்தீங்கன்னா இந்தமாரி யாரும் போய் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஏறாதீங்க, ஓகேங்களா? எப்பவுமே ஊட்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் யாரும் ஓவர்டேக் பண்ணி ஏறாதீங்க, ரைட் சைடில் போங்க. ஏன்னா எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சொன்னாங்க நைட்டு மட்டுமே. லெஃப்ட் சைடு போகாதீங்க, ரைட் சைடில் வாங்க. ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து உங்களை வந்து இச்சில்லாம் போட்டு மாட்டாங்க. நான் பார்த்து வருங்க, இந்த லெஃப்ட் சைடில் தானே போகிறேன், கரெக்டாக போங்க அவங்க. அதனால் எப்பவுமே லெஃப்ட்லேயே போங்க, ரைட்டு அந்த வெள்ளை கொடுப்பு தாண்டி போகாதுங்க. இந்த கோட்டு சண்டரையாக போங்க, மெயின்டைன் பண்ணி, ஓகேவா? அதுமாரி காலியாக இருந்தால் மட்டும் ஓவர்டேக் பண்ணணும். காலி இல்லாமல் இருந்தால் ஓவர்டேக்லாம் பண்ணக்கூடாது. இதுமாரி காலியாக இருக்கா அந்த இடத்துல நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோமா, ரோஸ் கார்டன் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பல்ஸ் வச்சு முறை இருப்பார் ஆளுக்கு எத்தா. போய் தொலைங்கடாப்பா, என்னடா நிற்கிறாங்க ஒன்றுங்க. ரோஸ் கார்டன் பார்க்க தான் போகிறோம். என்ன பையன் அவன் நிறுத்துறான், அவன் டக்குன்னு. அவனை ஓட தெரியலப்பா வண்டியா. அடியா எண்ணெய் அடிச்சுன்னு போதா டே வண்டியா? என்ன வண்டி அடிச்சுன்னு போதா? டிஎல் எஸ்டேட். அண்டிங்க போண்டி பச்சை சேரிக்கு. இரு இரு, அந்த பொண்ணு வருதியா? பொண்ணு வருது, நான் பேசுகிறேன் முன்னூறு. ரோஸ் கார்டன் பார்க்கறதுக்கு வந்தாச்சு. இது கீழே தான் இருக்குது ரோஸ் கார்டன். ஆ 3 வண்டி. ஒரு வண்டிக்கு 20 ரூபா ப்ரோ. $60. 3 வண்டிக்கு 60 ரூபா.
டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா, நம்ம 3 வண்டிக்கு 60 ரூபான்ட்டு 3 டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த அது உசர வச்சுக்கோ பாக்கெட்டில். அவ்வளோதான். இப்போ நம்ம நேராக உள்ளே போக வேண்டியது தான், ரோஸ் கார்டன் உள்ள. நாங்கள் பாட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா என் கூட ஒருத்தர் தங்கினார் பார்த்தீங்களா, அவரோட பொருளுக்கு மட்டுமே தான் ஒரு சார்ஜ் போட்டினார். பவர் பேங்க்கு, கேமராவுக்கு, மொபைலுக்கு எல்லாத்துக்கும். நாங்கள் எத்தனை அந்த சார்ஜர்லேயே மொத்தம் யூஸ் பண்ணினார் ஆள். இப்போ எங்கள் பொருள் எதுவுமே சார்ஜர் கிடையாது மொத்தமே. நானும் அவன் நினச்ச ஆள் நல்லா ஜாலி டைப் போகுதுன்ட்டு, மோசமான ஆளாகிறான் பாலு. பரவாயில்ல, ஏகப்பட்ட பொண்ணு இருக்குங்க. ஏடா இது ஒரு வண்டியா? அவனுங்க எங்கே போனானுங்க? வேற வகை டெல்லிங்கெல்லாம் ஸ்டிக்கு தான் அங்கேயே உங்ககிட்ட கொத்துமே. வாங்கி எல்லாத்தையும் பாக்கெட்டில் வச்சுக்கினேன். அந்த ஒரு இது காணும் வர இந்த லாக்கு ஏன்னா என்ட்ரி டிக்கெட் போலாம். எவ்வளோவா? ரோஸ் கார்டனில் தான் இருக்கும். வர மாதிரி தெரியல. அப்படி இப்படி சுற்றி காட்ட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கு ஒரு மண்டபத்தை பார்த்தாச்சு. அந்த மண்டபத்தை தம்பி ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஃபுல்லாக. நம்ம கேங்கில் பார்த்தா ஆட்டையை பார்த்துக்க ரெடி ஆகிட்டானுங்க. ரோஸ் எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு ஆளை கட்டு மாதிரி கொடுக்கலாமே. அது ரெட் கலர் போடுறியா? நான் கூட இந்த கிள்ளி அதனால் ஒரு பொண்ணு கட்டு போகிறோம் தான் பார்க்குறேன். போட்டானுங்க, கிள்ளிட்டானுங்க. வச்சிட்டான் பேக்கில் வச்சுட்டான். பார்த்துட்டான். யார் பார்த்துக்கா? யாரும் பார்க்க போடா. டே 4-5 கிளி போடு. 75 ரூபா புல்லூத்தில் 4 ரூபா கொடுத்துக்கிறோம். 10 ரூபா வா எடுக்கலாம். எங்கே வந்தால் நம்ம வேலையை காட்டிடுறாங்க கரெக்டா. அந்த அக்கா ஒன்று மாட்டாங்கப்பா. ஓகேவா? இங்கே வந்தோம். இந்த பூந்தோட்டம் இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாக தான் தண்ணி சர்க்குலேஷன் ஆகுது. அங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், டேங்க் கிளீனர் மீனில் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுங்களா? கேமரா போட டெஸ்ட் பண்ணி அப்படியே சபரி பார்த்தா சரி பல்ட்டி வச்சு கேட்க போகிறாங்க. சும்மா ஒரு ஃபன் கே சபரி. நீ கே கொஞ்சம் பார்த்துன்னு இருப்பேன். அங்கே வருங்க, நான் பண்ணுறானு வேணுங்கோ. ஃபுல்லாக ரோஸ். எந்த கோல்டன்றா யாரையும் ஏற்றுக்கிறீங்களா? அங்கே பாருங்க உள்ள அந்த மகரந்த இது இல்லை மகரந்த சேர்க்கை. ப்ரோ செம பிளேஸை காட்டுக்கிறோம் பாருங்க. இந்த செடிங்கெல்லாம் மருந்து போடாதனால மொத்தம் பூச்சி வச்சுக்குது. சாவர ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பான் செடி மொத்தம். அப்படியே படுக்கிட்டா பாஸ்வேர்ட் ஓகே. ஏதோ ஒன்று அது டக்குன்னு போட சரியாயிரும் ப்ரோ. ரோஸ் ஒன்று கிள்ளணும். யுவராஜன் சபரி சேர்ந்து கிள்ளானுங்க. அதை வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். ஒருத்தர் மப்டியில் போலீஸ் மாரி வந்து வாங்கி போட்டாரு. மாட்டிக்கிட்டோம். 400 ரூபா தொழில் வந்துக்கிறோம் டிக்கெட் எடுத்துன்னு. கேட்டால் கூலம் கிள்ளக்கூடாது அப்படின்றாரு அவர். கோரம் ஆள் அவர். நான் மட்டும் ஊட்டி ஆனதுன்னு வச்சுக்க மொத்தம் இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு செடி விட்டு வந்திருக்காதுங்க. எனக்கு இந்த இடத்துக்கு வந்தது கொஞ்சம் மனசு சரியில்லை. ஒரு ரோஸ் கில்ட்டுன்ட்டு ஏன் ரோஸ் கில்ட்னே அதை தான் நாங்கள் பார்த்துக்கு தான் நிற்கிறோன்றான் மயிறு மாரி. 400 ரூபா கொடுத்துட்டு எவ்வளோ போய் பார்க்குறேன். ஏன்னா தலையை தானே அந்த ரோஸ் கிளம்பு நானும் கூட்டின்னு வந்ததில்ல. ஏன்னா பொண்ணை கூட்டின்னு வந்துடும். ரோஸ் கிள்ளி பொண்ணுங்கிட்ட கூட கொத்துக்கூட சும்மா கிள்னா மயிறுன்றான் ஆள். செட்டில் ஏன் எதுக்குன்றான்.
டென்ஷனாகி போச்சு எனக்கு. அதனால பார்க்கறதுக்கு பிடிக்கல. அதனால் கிளம்பி மாட்டோம் நாங்கள் 3 400 தண்டமாக போச்சு. அந்த 400 எதனா ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துருந்தோட வச்சு அப்படி பண்ணா அவன் முன்னாடி அந்த 400 யாருன்னா இல்லாத பாட்டங்கிட்ட கொடுத்தோட கொஞ்சம் சந்தோஷமாக வந்திருப்பேன் உண்மையாக. மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அப்படியே வச்சு மாட்டோம். எப்போ போனா ரூட்டு மேப் இப்படி போனது அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரூட்லேயே போகிறானோ ரோஸ் கார்டன் உள்ளவே. நம்மளுக்கு வரவலாம் சாம் சபரியா நம்ம கூட வரவலாம் நம்ம துட்டு காலி பண்ணுறவனா தாங்கிறான். ஒருத்தவங்க கூட வந்து குடவரன்ற வாயிலே வரலடா சத்தியமா. நம்மளே இங்க சிக்கத்துல ஃபோன் எடுக்கலாமா? வேணாம், பேச நல்லா இல்லை என்ன? பேச நல்லா இருந்தா பேசலாம் பாத்தியா? ஆமாம். அப்படி போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவளை அனுப்பிச்சு போய் என்ன பண்ண போகிறாங்க?